ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாற்றுக்குரல். அதாவது இன்னைக்கு ரொம்பவே ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் வந்து இப்போ ஒரு பக்கம் ரஜினி, இன்னொரு பக்கம் தளபதி விஜய். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுக்கு இப்போ அடுத்த படம் அப்படின்னா இப்போ வேட்டையன் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு காம்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு காம்போ அப்படின்னா நம்ம ரஜினி மற்றும் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன். இந்த ரெண்டு பேர்த்தோட காம்போல தான் வந்து கூலி படத்தோட அந்த டைட்டில்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கும்பா. அதாவது நம்ம லோகேஷ்க்குன்னு தனியாக ஒரு ஜேர்னர் இருக்கும், அந்த ஜேர்னர்ல தான் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே அப்பட்டமா அந்த டைட்டில்லையே, அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் கிளிம்ஸ் எல்லாம் வருமோ வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனால் அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் தான் இப்பவும் வந்திருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாலிவுட் பிரபலம் வந்து இதுல இருக்க போறதா வந்து தகவல்லாம் வெளியே இருந்துச்சு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம ரன்வீர் சிங் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட்ல பயங்கரமான ஒரு ஆக்டர். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி படம் பாலிவுட் ஸோ பேன் இண்டியன் படமா வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு லோகேஷ் வந்து பக்காவா பிளான் போட்டிருக்காரு. நார்மலாவே நம்ம லோகேஷோட டைரக்ஷன்ல நடிக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் போட்டி போடுவாங்க. நார்மலா ஆடிஷன் பண்ணாங்க அப்படின்னா எல்லா மக்களும் தான் போய் போட்டி போடுவாங்க. ஆனா இவரோட படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து போட்டி போடுவாங்க. அந்த வகையில ரன்வீர் சிங் வந்து இந்த படத்துல நடிக்க போறாரு. ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பிரேக் த்ரூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரன்வீர் சிங் இந்த படத்துல இல்லையாமா. அதுதான் ஒரு விஷயம் வந்து வெளியே இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே லைட்டா வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் ரஜினி அவர்களுக்கு மாஸ் குறையாம தரமான ஒரு படத்தை எடுக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா லோகேஷே சில இடங்கள்ல சொல்லியிருந்தாரு, இது வந்து நான் இதுவரைக்கும் எடுத்த படங்கள்ல இருந்து அப்படியே அதாவது ரஜினிக்காக செதுக்கி இருக்கேன் அப்படிங்கிற அளவுல அவர் அந்த கருத்தை வந்து முன் வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இதுல ஏதோ ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அவர் சொன்னதுல இருந்தே தெரிஞ்சு. அப்படி பார்க்கும்போது திடீர்னு ரன்வீர் சிங் வந்து இல்லை அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஏன் இவ்வளவு பெரிய லோகேஷோட படத்துல நடிகருக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும்ல அப்படின்னு பலரும் சொன்னாலும் கூட ரன்வீர் சிங் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நம்ம லோகேஷ் வந்து ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்காரு. சொன்னப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி ஓகே அப்படின்ட்டாரு. அதற்கு அடுத்தபடியா மற்ற விஷயங்கள் இந்த கால் ஷீட்டு, சேலரி இதெல்லாம் பத்தி பேசும்போது சேலரி வந்து அவர் ரொம்ப ஜாஸ்தியா கேட்டிருக்காராமா. என்னதான் சன் பிக்சர்ஸ் வந்து சம்பளத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனமா இருந்தாலும் கூட அவங்க சில இடங்கள்ல பார்ப்பாங்கல்ல, உங்களுக்கு இந்த அளவு இருக்கு சார், இதுக்கு இவ்வளவு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா சம்பளத்துல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனால அதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரன்வீர் சிங்குக்கு வந்து இந்த டேட் வந்து கால் ஷீட் வந்து ரொம்ப கிளாஷ் ஆயிருக்கு. அவருக்கு ஆல்ரெடி அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா வேற படங்கள்லாம் இருக்குது போல. அதனால இந்த டேட் இதெல்லாம் காரணமா வச்சு என்னால அந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டாவே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்துல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் ரஜினி ரசிகர்கள்லாம் இன்னுமே ஓரளவுக்கு ஹாப்பியா தான் இருக்காங்க. ஏன்னா லோகேஷை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா இன்னும் தரமான இதுக்கும் மேல ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள இறக்க போறாரு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கலாம்.